அவன் தான் வச்சுக்கிறானே. கட்டுக்கிட்டு யாரா ஆளை மூஞ்ச போறே பத்தியா பேசுதுவா. பொம்பளை புள்ள மாதிரி பேசு. ஏண்டா டே மாலை கட்டவன அந்த புள்ள இந்த அடி அடிக்குது. ஒண்ணு டான்சர் எப்படி முண்டாடா போட்டு குத்து குத்து இதுல யாரா பொம்பளை? ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருக்காங்களா? எங்க போன? சும்மா சும்மா உனக்கு தேவைன்னு தெரியாதுமா. வெளியில வரவே மாட்டேங்கிறாங்க. சும்மா அஞ்சாறு பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு. ரொம்ப அமைதியா இருக்கு. இரு பேச்சுக்கிறோம். அந்த பொம்பளை குத்துற உங்களுக்கு அப்படியே சிரிப்பா தெரியுமா? சும்மா அஞ்சாறு ராஜலட்சுமி சும்மா உனக்கு தான் பேச தெரியும். பேச உனக்கு தான் பேச தெரியும். சண்டை தெரியும் தெரியக்கூடாதுமா. பொம்பளை பிள்ளை ஆடுங்க. அருமையான மாடுறா. நமக்கு ஏத்த பீசு. ஆமா உனக்கு இந்த அருமையான மாறுது. அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு குண்டி 25 கிலோ இருக்கு. எனக்கு 25 கிலோ இருக்கும். இடம் வெட்டு வாப்பமா. சும்மா உனக்கு தான் பேர தெரியும். நீ தான் பெருக்க நீ பெரிய ஆளு இல்ல. என்ன மராட்டியா? அத்து புடுவேன் முடிச்சு கொத்தோட அத்து தூக்கி எறிஞ்சிருவேன் பாத்துக்க. இதெல்லாம் வேற எவன்ட்டு வச்சுக்க. அந்த புள்ள வீட்ல நிறைய கட்டி விட்டுருக்க பிள்ளையா? ஆமா அத்தே எஞ்சர்மா மரியாதை கட்டி விட்டுருக்கேன். ஆம்பளைக்கு மரியாதை நடந்துக்க. ஏன் அண்ணனே இன்னோ கட்டிக்கிட்டு யாரா? நீ ஆம்பளையா? நீ வச்ச ஆளா கேக்குறேன். நீ ஆம்பளையா ஃபர்ஸ்ட்? பொம்பளை புள்ள மாதிரி வச்சிக்கிட்டு ஆம்பளையாமே. ஜரே நீ பண்ணானே நானும் பண்ணுவேன். பண்ண சொல்லுவா. போலீஸ் கேஸ் கொடுத்து எல்லாரும் குத்த நல்ல ஒரு ஆம்பளை நெஞ்சா போய் தள்ளுறா. அந்த பிள்ளை நெஞ்சா உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன். ஏண்டா தள்ளுறான்னு சொல்லுவேன். காலையில போய் சங்கத்துல போய் நான் 5000 தண்ணங்க. அப்புறம் எப்ப அந்த பயம் இருக்குல்ல? பயம் இருக்குல்ல. அது பேசாத. ஆண்களை முதல்ல மதிக்க கத்துக்கம்மா. பூஜை நடத்துக்கிறாம்மா. பூஜை நடத்துவாங்க. ஆண்களை முதல்ல மதிக்க கத்துக்க. ஆம்பளை மதிக்கவே பொண்ணு கிடையாது. உன்ன மாதிரி லூசு பையன் கிறுக்கு பையன் லொப்ப பையன் எல்லாத்தையும் உத்த பையன். யாரு நான் உத்த பையன் சொல்லாத. சும்மா லூசு பையன் கிறுக்க பையன் ஒத்த பையன் ஒத்த பையன் ஒத்த பையன் பேச முடியாது. சும்மா உனக்கு தேவை பேசலாமா? நீ வச்சாலா? நாங்க நீ வச்சாலா? நான் வச்சால் தான். நீ என்ன சொன்னா? யார் சொன்னா? நான் தான் சொல்றேன். நீ சொன்னா நான் நீ வச்சாலா? ஆளு கொஞ்சம் மோர மயில பாரு. கல் போற குடுக்குற குன்ன குடிக்க அண்ணன் கால் எடுத்து போற பொட்டி கலண்டு ஏறிக்கு மிச்ச நாருக்கு செத்து போற. நாலு பக்கம் அரம்பத்து நடுவரம்ப செடி புள்ளி சொல்லி ஒரு கோயில போனாலும் அங்க 2 குடும்பம் அவுத்து போட அண்ணச்சா. 4 3 7 அந்த புள்ளைய பிடிச்சிட்டு தலையில போற சாம்பு நீ புடிச்சுக்கிட்டு கண்டல அந்த புள்ளைக்கு ஷர பாம்பு தெருவுல நிக்குதா வேம்பு நீ புடிச்சுக்கிட்டு பெட்டி காட்ட. அத நீங்க செய்யற வேலை என்ன சொல்லாதீங்க. உனக்கு எனக்கு போன வாரம் சண்டைனா அதோட வச்சுக்கிறேன். அம்மா அப்பயே சொன்னேன். நான் போட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. இருமா நின்று பேசு. நீ நின்று பேச. நீ தான் சொல்ற. என்ன சொல்ற? நான் சொல்ல மாட்டேன். கள்ள சொல்லுவேன்.
ஆந்தல்ல சொல்லுவேன், திடீர்னு தாலியை கட்டுறேன்னு சொல்லுவேன். அப்பன்னு இப்பன்னு அப்பனுக்கு இப்ப 4 பேர் சேர்ந்து சப்பனும்டா. போய் சப்பிக்கிட்டு திரி. சரி, எப்பவுமே ஆண்கள் இருந்தாத்த உங்களுக்கு பெருமை. யோ, பெண்கள் இருந்தாலே உங்களுக்கு மதிப்பு. நீங்க பெரியாளுங்கிறீங்க. நீங்க எந்த வகையில நீங்க பெரியாள்? நாங்க நீங்க எந்த வகையில பெரியாளா? யாரு? நாங்க இருந்தாத்தே உங்களுக்கு தாலி கட்டாதான் பெருமை. நாங்க உங்களுக்கு வந்து கழுத்தை நீட்டினாலும் உங்களுக்கு பெருமை. அப்படி சொல்லாத. உன்னை மட்டும் ஒரு 4 வருஷத்துக்கு பொண்ணு பார்க்க வரலன்னு வச்சுக்க, ஊர் உலகமே பேச ஆரம்பிச்சிடும். என்னன்னு? செவ்வாய் தோசை முடிச்ச முண்டே இருப்பாங்க, மாப்பிள்ளை கிடைக்கல, ஒரு மயிரும் கிடைக்கலன்னு. ஆம்பளை அப்படி இல்ல. ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை நினைச்சான்னு வச்சுக்கவே, இரியா குடிக்க கல்யாணம் பண்ணாம ஒரு 5 வருஷம் 6 வருஷம் செஞ்சான்னு வச்சுக்க, கற்குடி திரியிறான் பாரு. இங்க யாரு பொம்பளை பொறுக்கி பொண்ணு, ஊர்ல இருக்க பொண்ணையெல்லாம் பார்த்து அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்ட முடியல ஆத்தாகாரிக்கு அப்படின்னு குடும்பத்தையே சேர்த்து இழுத்து பேசுவாயா? ஆமா, அப்படிதான் சொல்லாத. நீ என்ன இவ்வளவு உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டம் இருக்காங்கல்ல? ஆமா, உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டம் இருக்காங்கல்ல? ஆமா. பொண்ணு இந்த இடத்துல நீனா இல்ல நானான்னு பாப்போம். பாப்போம் பாத்துறோமா? உங்க வர்க்கம் பெரிய ஆளா இல்ல எங்க வர்க்கம் பெரிய ஆளான்னு பாப்போம். எங்க வர்க்கம் நிறைய இருக்கு. என் பங்காளி எல்லாம் ஓ போடுறப்ப உங்க வர்க்கத்தை போட சொல்லி பாப்பா. என்ன ஒரு 5-6 பேர் தானே கத்துறாங்க. எங்க ஆளுகளை வர்க்கத்தை வந்து ஓ போட சொல்ல மாட்டேயா? உங்களை மாதிரி அநாகரியமா பெண்கள் கூட்டம்ல கை தட்டுங்க ஜோரா பாப்போம். அப்ப என்னடா என்ன உனக்கு தான் ஓட்டு அதிகமா விழுகுது? பெண்கள் விட்டு கொடுத்தா அப்புறம் எங்கிட்டயா இருக்கு நாடு? நம்ம ஆண்கள்லாம் விசில் அடிக்கணும். உங்க ஆண்களோட விசில் சத்தத்தை விட எங்க பெண்களோட கொலை சத்தம் எவ்வளவு சத்தமா கேட்கும் தெரியுமா? இந்த ஊர் பெண்கள் என்ன எவ்வளவு இலக்காரமா நினைச்சிட்டியா? பாத்தியல்ல ஏற்பாடெல்லாம் கோயிலுக்கு பெண்கள்லாம் கொலை சத்தம் போடுங்க பாப்பா. எங்க வர்க்கம் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா? உங்க வர்க்கம் கொலை வருது. உனக்கு கொலை சத்தம்னு சத்தம் வருதா? இவ்வளவு கூட்டம் இருக்காங்கல்ல உங்க பெண்கள், இந்த பெண்கள் வர்க்கத்துல அங்க அப்ப ஆண்களை எடுத்துக்கிறீங்க. ஆண்கள் எல்லா வகையிலும் ஒற்றுமையா இருப்போம். எப்படி? எந்த வகையிலுமே நாங்கள்தான் ஒத்துமை. இப்ப உங்க வர்க்கத்தை எடுத்துக்கிறீங்க. உங்க வர்க்கத்துல மாமியாலும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குற ஆளை மட்டும் கேளு. உட்கார்ந்து இருந்தா நீ சொல்றத நான் கேட்கிறேன். எங்க மாமியா மருமக ஒன்னா உட்கார்ந்தா கையை தூக்குங்க பாப்பா. இல்ல இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அது மாமியா அதுக்குள்ள அந்த அக்கா கைய கடக்குதுன்னு தூக்குது. சரி, எங்க வர்க்கம் அப்படி இல்ல. மாமன் மருமை என்ன தண்ணி அடிச்சா ஒரே பொம்பளை மல்லு கட்டுவேன். ஒரே பொம்பளை. இதுல பெருமை மயிர் வேற. ஆண்கள் இந்த பெருமை ரைட்டா? இந்த ஆண்கள் தான் பெருமை தெரியுமா? என்ன பெருமை? அவங்க பெருமை. நீங்க இல்லைன்னு வச்சுக்க, நாங்க ஆண்கள் வாழ்ந்துருவோம். எப்படி வேணா வாழ்ந்துருவோம். ஒரு பொம்பளை இல்லாட்டி ஒரு ஆம்பளால வாழ முடியாது. நான் சொல்றேன், நீ வயசுல இளவட்டம் இருக்கிற வரைக்கும் நீ வாழலாம். சரியா? வயசான கட்டத்துல மருமகள்கிட்ட துப்பு போடணுமே, மகள்கிட்ட துப்பு போடணுமே ஆம்பளை நீ தடுமாறி திரிவ. அதே ஒரு பொம்பளை இருந்தாலும் வச்சுக்க, பொண்டாட்டிங்கிறவ உனக்கு கடைசி வரைக்கும் அடுத்த வீடு படிவாச ஏற விடாம வச்சு கஞ்சி ஊத்துவா. உங்களை நாங்க எந்த நேரம் தாலி கட்டுறோமோ அதோட எங்க ஆம்பளைக்கு பிடிக்கிற சனிய தாலி கட்டி நான் எங்க வீட்டுக்கு கூட்டி போல மைச்சர் பாட்டு போடுவாரு. மணமகளே மணமகளே வாவா, சாமியாளுக்கு மருந்து வச்சு கொள்ளவா கொள்ளவா, குணமகளே குணமகளே வாவா, மருந்து கொடுத்து நீ கொள்ளவா கொள்ளவா. அதோட நீங்க அடி எடுத்து வச்சோன்னா மாமியா ஒண்ணு தனியா போயிடும், இல்லைன்னா மருந்த குடிச்சிடும். யாரு யாரு அது காரணம்? அது காரணம் லூசு பையன் ஒன்ன மாதிரி ஒரு மைனை பெற்றதுனாலதான் அந்த அம்மா மருந்த குடிக்குது. ஏன்னா பொண்டாட்டியை சமாளிக்க தெரியாம, அம்மாவையும் சமாளிக்க தெரியாம நடுவுல கடந்துகிட்டு மாமி அம்மா ஆகா எனக்கு இப்படி சாணு பார்த்தோடனே போதும் அம்மா நீ தனி கொடுத்தன போமான்னு உங்க ஆத்தாவை நீ தானே தள்ளி பெத்த தாய நாங்களா தனியா போச்சோம். நீ எடுத்து அடி வைக்கல அச்சவனா உங்க அம்மா இன்னுமா சாவல? அதான் சாவ நம்ம தான் புடிச்சு தள்ளணும். சரி நான் கேக்குறேன்ல, உனக்கு புத்தி மசூர் எங்க போச்சு? வேண்டி எங்க ஆத்தாக்காரி என்னை பெத்து கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் வளர்த்து உனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்த எங்க ஆத்தாவே காலி வேணா. சரியே வந்த வெளியே போடி நான் அடிச்சு தரத்த வேண்டியதானே? அடிச்சு வரட்டுறது பெரிய விஷயம் இல்ல.
எங்க நாங்க அடிச்சு வரட்டெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நீ எல்லாரையும் ஆத்தா அப்பே அண்ணன் தம்பி எல்லாரையும் விட்டுட்டு வர்றிய யார நம்பி வர? யார நம்பி வர? எங்க நம்பி வர. சரி, வாழ்க்கை ஃபுல்லா உங்களை வாழ வைக்கிறோமே, நாங்க பெரிய ஆளா இல்ல நீங்க பெரிய ஆளா? உங்களை நம்பி எங்க ஆத்தா அப்பே என் சொந்தம் துருத்து எல்லாத்தையும் நம்பி அடுத்த வீட்டுக்கு வந்து உட்கார்றோம் பாத்தியா? நாங்க தான் பெரிய ஆளு. சொந்த வீட்டை விட்டுட்டு யாரு என்னன்னே தெரியாம ஒரு நாள் கூத்துல பொண்ணு பார்க்க வந்த உன்னை நம்பி என் குடும்பத்தை விட்டுட்டு உன் குடும்பத்துக்கு வரல, நான் தான் பெரிய ஆளு. அம்மா நீ சிங்கிளா வர்றதோட எங்க குடும்பமே சிங்கிளா போயிடும். அங்க இருந்து தாலி கட்டி வரையில கேப்ல பிரிச்சு கொண்டு வாங்க. என்ன தாய உங்களுக்கு நாங்க எந்த நேரம் பிரிச்சு வைக்கிறோமோ அதோட எங்க குடும்பத்தையே பிரிச்சு வச்சிருவேன். யார் நீங்க பிரிச்சு வைக்கிறீங்க? அம்மா எங்க குடும்பத்துல இருந்து நீங்க அண்டா கொண்டா குண்டா கொண்டா டம்ளர் கொண்டா தட்டி கொண்டா சட்டி சட்டி குண்டா குண்டா எல்லாத்தையும் என் குடும்பத்துல இருந்து வாரி வரிச்சு வாக்கி விட்டு பிரிச்சு கொண்டாங்க. அருமையா இருக்கு. சின்னது பெருசு இங்கதானே இருக்கு, பெருசு இங்கதானே இருக்கு, சின்னது பெருசு இங்கதானே இருக்கு, அதற்றம் பார்த்து ஐந்துண்ட நொறுக்கு. சின்னது பெருசு இங்கதானே இருக்கு, அதற்றம் பார்த்து ஐந்தானே நொறுக்கு. வேணுமா வேணா மாடி மாடு, வேணுமா வேணா மாடி மாடு, மாடி மாடி வேணாமா வேணும் மாடி. தலைவா தலைவா இன்னைக்கு என்ன கொண்டு வரான்னு தெரியலையே. ரசப்பொடி மிளகாப்பொடி கோலப்பொடியா? கோலப்பொடி நீ பாட்டுக்கு புடி புடினோட நான் ஏதோ வந்து புடிச்சிருவேன்னு பார்த்தேன். அம்மா ரசப்பொடி மிளகாப்பொடி, அம்மா ரசப்பொடி மிளகாப்பொடி. ஐயா என்ன கோலப்பொடி? கோலப்பொடி கோலப்பொடி ஐயா கோலப்பொடியா? கோலப்பொடி ஒழுங்கா சொல்ல. அப்படியே கோலப்பொடினோட நான் கோலப்பொடி கோலப்பொடி ரசப்பொடி கோல புடிச்சனா அத எந்த ஊர்லடா இப்ப பேக்கு வச்சா வைக்கிறாங்க? இப்ப அசால் பொடி கோலப்பொடி ஹேர் ஸ்டைல் பார்த்தா மயங்கிட்டியா? நல்லா இருக்கியா? அண்ட மசர புடிங்க நீங்க. என்ன மசர? அம்மா மண்ட மசர. மண்ட மசர புடிக்கிறீங்க? ஐயா சரிங்க, உங்க வியாபாரத்தை அங்கிட்டு போய் தலைவா ஐயா உங்க வியாபாரத்தை அங்கிட்டு போய் வச்சுக்கிறீங்க. அசால் பொடி கோலப்பொடி அசால் பொடி கோலப்பொடி தலைவா கிரேட் என்டிடா தலைவா. மாத்தூர் ஜல்லிக்கட்டு பேரவை கிட்டத்தட்ட 36 வார்டுகளில் அடங்காத காலை நினைவாகவும் இதுவரை 2.0 மணி நினைவாகவும் மாத்தூர் பிரஸ்தான நினைவாகவும் குட்டப்பாண்டி என்ற ரோலெக்ஸ் பாண்டி நினைவாகவும் அண்ணன் மருதுமானி அவர்களுக்கு மாலை அணிவித்து மாலை ஒட்டு நன்றி சொல்லும்போது எல்லாத்தையும் அண்ணன் கார்த்திராஜா அவர்களுக்கு குட்டப்பாண்டி நினைவாக அவர்களுக்கு ஒரு 500 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்கிறோம். அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு மாத்தூர் பிரசான நினைவாகவும் மாத்தூர் குட்டப்பாண்டி என்ற ரோலெக்ஸ் பாண்டி நினைவாகவும் 500 ரூபாய் கொடுக்கின்றோம். கொடூரமா குட்டப்பாண்டி பயல்கடா, கொடூரமா குட்டப்பாண்டி பயலடா சார்பாக எங்களுக்கு அன்பை பறித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்பு வைத்த மருதமணி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மணியனே எனக்கு ஒரு சண்டை, நீ பாட்டுல மாலை போட்ட முண்டை தூக்க முடியாம தித்திருக்கிறேன். மணியனே மணியனே எனக்கு ஒரு சந்தேகத்தை தீப்பியா தீக்க மாட்டியானே? ஆஹா இன்னைக்கு தண்டா சோடி பொறுத்த கரெக்டா இருக்குடா.
தடவுறான்டா. நீ வச்சா அவனுக்கு நல்லா இருக்குடா. இங்கடா, உச்சாரே உச்சா உச்சாரே உச்சா எங்களுக்கெல்லாம் மாலை எடுத்து மரியாதை செலுத்திய தோமஸ் பாண்டியன் தானப்பா, ரோலஸ் பாண்டியன் இளைஞர் நற்பணிமன்றத்தாரர்களுக்கும் மாலையெடுத்த கிராமத்தாரர்களுக்கும் விழா கம்பேர்களுக்கும் எங்கள் கலைஞர் எனக்கு மாலையோட போயிட்டாங்க. உனக்கு மட்டும் 500 மாலை 1500 எங்களுக்கு தலைக்கு 500 தான். 1500 கொடுத்து உதுத்து விட்டு போயிட்டாங்கடா. மாலைனா இதுக்கு பாராட்டி இது மாதிரி நீ பெரிய லெவலுக்கு உதுத்து போய் திரியணும். நான் அந்த மாலை உனக்கு போறேன், அந்த 500 எனக்கு கொடு. அதுதான் போடுறேன் ஐயா, அந்த மாலை உனக்கு தரேன், அந்த 500 எனக்கு கொடு. பணம் என்னைக்கு வேணாலும் வரும். வாழ்த்துறது பாராட்டு மாலை முக்கியம். மாத்தூர் கிராமத்தின் சார்பாகவும் மாத்தூர் இளைஞர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடை போட்டு மருதமணி அவர்களுக்கு எங்களுக்கு பொன்னாடை படுத்தி கௌரவப்படுத்திய இந்த மாத்தூர் கிராமத்தாருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களை எல்லாம் காண வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் என்னை பெற்ற தாய் குலங்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் வெளிநாட்டிலிருந்து ரசிக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் ஓட்டுநர் அன்பளிப்பா வாங்க அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கடைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். தலைவா இங்கே பவனாடிக்கும் அன்பு மைத்தன மருதமணி எரிமலை எப்படி பொறுக்கும் அந்த பொம்பளை பிள்ளை கெஞ்சி கேள்வி நான் கூட்டி வர ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். விளக்குமாறு பிஞ்சு மறுபடியும் தாவுடா தாவு தாவு நோவுன்னு அந்த பிள்ளைய நான் எவ்வளவு சிரமப்பட்டு கெஞ்சி கேறி வேண்டெடுத்து வந்து திருமணத்தில் ஏத்தமன பட்ட வாடு நீ சர்வசாதாரணமா ஏறி அடிக்கிற. ஆனா நீனும் ஆள் பார்த்து தான் போற. அந்த ஆள் ஒல்லியா இருக்க நல்லா ஏறி அடிப்பேன். நான் குண்டா இருக்கவேன் பேச விட்டு பேச நான் குண்டா இருக்கவேன் ஆள் பிறந்துகிட்டே தெரியும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு தான் ஆள் பொருத்தமா இருக்கு. உனக்கும் எல்லாம் பெருசு எனக்கும் பெருசு. ஒண்ணுக்கு ஒண்ணு குறை இல்ல. குண்டி உனக்கு 25 கிலோ உனக்கு 25 கிலோ எனக்கு 25 கிலோ. ஆனா இதுல இடையில வந்து மாட்டவே மருதமணிதான் மாமாப்புல இறங்கிட்டான்டா. உனக்கு தான் ஒரு மயிறு இல்ல புடி புடி ஆட்டுற. அங்க எப்படி குளிக்காரு உனக்கு தான் இல்லையே. ஏதாவது இருந்தாலும் ஆட்ட முடியும். நாங்க அமைதியா போயிருவோம். இந்த விழுந்து ஓயாம அங்கேண்டா போறேன். எங்களை ரசிக்க விட்டு நீங்க வேடிக்கை வாங்கணும், அதுதான் நல்லா இருக்கும். உங்க ஆடுறது நாங்க பார்க்க கூடாது. எங்க ஆடுன பாசமுள்ள
பாண்டியரு பசமுள்ள பாண்டியரி அசமுள்ள பாண்டியரு பகட்டு பாவலரு ஆடு யாரு அசமுள்ள பாண்டியரு. அங்கு என்ன தெரிகிறது? ஆளு சரியான ஆனா எப்படா என்ன பாட்டு பாட விட்டுட்டு நீ உன் ஜோடியை பார்க்க ஆரம்பிக்கிற. பக்கத்துல பாம்பு. தெம்பாங்க புகழ் கார்த்திராஜன் மயத்தை புடுங்கணும் இல்ல வந்து ஏன்னு என்னது நல்ல பாடு தெம்பாங்க பாடு பாடு இப்ப நான் பாடுறேன் பாரு அந்த பேப்பர் வாமா ஹலோ ஹலோ கொஞ்சம் கிருமி ஏத்துப்பா கிருமி ஏத்து அண்ணே கெயின்னு ஏத்துறே கைனோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வை அண்ணே அது ஊப்பறா அண்ணே அண்ணே நீ பாடுனே அண்ணே இருண்ணே சுதி பிடிச்சிக்கிறேன் சுதி எப்படி பாடுனே தாத்தா பாப்பா தாத்தா பூச்சிருக்கீரி ஏதாவது தெரிஞ்சா இதான் சங்கீதமா? அது எப்படி பாப்பா சாசா பாட்டு பாடுற மாதிரி பாடுனே ராசாத்தி ஒண்ணு காத்தாடி போலாடுதியா காத்தாடி போலாடுது அது மாதிரி பாரு. ராசாத்தி ஒண்ணு கண்முழிச்சேன் நீனு அதான் நானும் அது பாட்டு தவறு பாட்டை ஒழுங்கா பாடி சொல்லுங்கயா. இப்ப பாடுறேன் ரெண்டுலன்னா ஒன்ன தொடவாமா பொஞ்சுலன்னா அது கெமிக்கல். என்னது ஏன் கெமிக்கல் பவர் வச்சு பாத்திருக்கியா ஏற்கனவே? ஐயா கெமிக்கல் பவர் ஐயா பாக்கு வெத்தல மாத்தணும் பார்வதிய பார்க்கணும். என்ன கட்டி அடிக்கிறாயா இல்ல கட்டி எடுக்கிறாங்க கட்டி எடுக்கிற மாதிரி கட்டி எடுக்கிறாங்க அப்பதான் ஒரு சட்டி எடுக்கிறாயா பாட்டு பாடுறது நீ என்னமோ சட்டி எடுக்க மாரியாத்தா சட்டியா எடுக்கிறாயா பொத்துக்கிட்டு உட்காரு நீ ஒன்னும் வாசிக்க வேணாம் பாக்கு குத்த வேண்டியதுல போய் குத்தியாயே அவ்வளவுதான் மரியாதை பண்ணக்கூடாது என்னன்னு நக்கலு மக்கள் பண்ணக்கூடாது பாக்கு அப்பா மணியண்டா அண்ணே ரெண்டோட தண்ணி உள்ள வச்சிருக்கேன் அண்ணே பழக்க தோசத்துல கை போயிருச்சுனே தூக்கி ஊத்தனா அப்புறம் பூண்டு அமுக்க முடியும் அண்ணே பாக்கு வெத்தல மாத்தனா பாப்பா நீல வேண்டாம் ரெண்டு வாய் கொண்டு போய் பழையர் மாடல சிவகங்கையில வச்சுட்டு வந்துரு பத்தனை மாத்துக்க பாக்கு வெத்தல மாத்தனா அடிஞ்சடா நீ தானா வாசிக்க வேணாண்ணே நீ ஏன்டா உங்களை திட்டுற? சரி சோதனையா ஐயோ போய் குறி வாத்துட்டு வா சிவகங்கை குறி வாத்துட்டு வாப்பா 4 பேரும் போய் இறங்கி போய் பாத்துவாங்க தலைவா எங்க இருந்த தலைவா அந்த வேலை நல்லா இருந்துச்சா? வண்டி நல்ல பாரு நான் இன்னும் பாடவும் இல்லை இன்னும் ஆடவும் இல்லை நீ வண்டியில வர குண்டியில நெல் குண்டி பெருசா இருக்கனால பார்வதிய பார்க்கணும் அடிச்சுக்காதீரா அடிச்சுக்காதீ அவன் மேல நீ உட்கார்ந்துருக்க நீ என்ன அழுவுற சகல
நீ என்ன அழுவுற? தலைவா வாடா வாடா வண்டியில நெல்லு வரும் அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும் மாடு காலைக்கு அலையுதுனே. அங்க என்ன பாக்குற? நான் தான் பார்த்தேன். அட கிங்கி பிஸ்டர் பீரு பயலடா கொடூரமா இப்ப ஒண்ணு அப்ப ஒண்ணு அப்புறமா தந்து எல்லாரும் சேர்ந்து சப்ப கனங்கட்ட மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு கொதிக்குது ஏன் கொதிக்குத குக்கர்ல கொதிக்குது 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 குக்கர்ல கொதிக்குது 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 இளமனசே தவிக்குது கனங்கட்ட மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி காரத்தோடு நான் சமைச்சு வச்சு மாமா சமைச்சு வச்சு யானை போய் எலி சொல்லி வந்த கதையா என்ன? ஐயோ வெறி கொண்டு போயிட்டாலே. நமக்கார ஓரத்தில கண்டாத்தா கண்டுக்காம போறிய விஜய் பாண்டி பயலுகடா விஜய் பாண்டி பயலுகடா தன்னாலே விஜய் பாண்டி பயலுகடா விஜய் பாண்டி பயலுகடா தன்னாலே அது அண்ணாலே ராணுவமே தன்னாலே விஜய் பாண்டி பயலுகடா விஜய் பாண்டி பயலுகடா தன்னானே ஓட்டு தன்னானே. ஏலரிசி ஓவியமே ஆசை ஏற்ற சித்திரமே ஏலரிசி ஓவியமே எனக்கு ஏற்ற சித்திரமே. ஆறானா அந்த பிள்ளைய குண்டிய ரசிச்சுக்கிட்டு இருக்காண்டா. ஆறானா ஏலரிசி ஓவியம் எனக்கு ஏத்த சித்திரமே. சடார் மடார் பயலுகடா சடார் மடால குண்டி அடிக்கிறாங்க. சடார் மடார் பயலுகடா எலரிசி ஓவியமே ராசா எனக்கு எலரிசி ஓவியமே ராசா எனக்கு ஏத்த சித்திரமே. கஜா 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 போட்டு கஜா கஜா கஜா
பயலுகடா தன்னானே குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா தன்னானே ஓடு தன்னானே குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா தன்னானே நல்லா ஆடுறீங்க. பாண்டி பையலடா குட்டப்பாண்டி விஜய் பாண்டி பயலுகடா விஜய் பாண்டி மணியனே மணியனே போடா லூசு பயலே. அண்ணே யாருல குட்டப்பாண்டி சொன்னது? பாண்டி பையலடா குட்டப்பாண்டி பைய குட்டப்பாண்டி பயலே குத்த பாக்குறேன். மணியனே இன்னைக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கியே ஆனந்தம்னா ஆனந்தம்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா இன்பம் இன்பம்னா ஆனந்தம் ஆனந்தம்னா ஆனந்தம்னா பூரிப்பு பூரி இங்கு நானும் அன்பு பங்கு நானு நாட்டு வங்க ஆகாது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியலையே பாட்டு படிக்க அங்கே நான் கொஞ்சிக்கிட்டு இருக்க. நீதானே இங்கு நான் துவங்கண்ட எங்கு புகழ்ந்து வங்க ஏய் கார்த்தி இங்கு நானும் அன்பு பங்கு. நீ எப்பதான்டா தோங்குவ குட்டப்பாண்டி பையல குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா தன்னானே நானே குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா தன்னானே. இந்த குட்டப்பாண்டி பயலுகா தன்னானே 500 ரூபா கொடுத்தாங்க அண்ணன். குட்டப்பாண்டி பயலுகடா குட்டப்பாண்டி பயலுகடா தன்னானே. குட்டப்பாண்டி பயலுகளடா தன்னானே குட்டப்பாண்டி பயலுகடா தூரமா வணக்கம்டா புள்ள ஓடு தன்னானே தன்னானே தானே நன்னானே தன்னானே தில்லேலோ தில்லேலோ. தன்னானே தன்னானே தானே தில்லேலே 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 குட்டப்பாண்டி பயலுகடா அன்புலகம் சார்பாக மச்சான் மருதமணி அவர்களுக்கு 500 ரூபாய் என்பதை பற்றி பெருமைப்படுத்துகின்றார்கள். குட்டப்பாண்டி பயலுகடா கொடூரமா எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய குட்டப்பாண்டி பயிலுகடா தூத்துக்குடி கொத்தலாறு தூக்கிக்கிட்டு எங்கு புகழ்ந்து வந்த இங்கு நானும் அன்பு வந்த நான் தூவந்தே அம்மையானே சுந்தரியே ஞான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணவே தன்னானே நானே தானே ரன்னே தானே ரன்னே தானே ரன்னே நான் நினைக்கிற பாடியில தொட்டு கும்பே குண்டியை பார்த்துக்கிட்டு குட்டப்பாண்டி பயிலுகடா குட்டப்பாண்டி பையன் குண்டி ஏன்டா தொட்டு கும்பிடுற? எதுக்கு பொம்பளை பிள்ளை குண்டியை தொட்டு கும்பிடலாமா? நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்ட கும்பல்ல மைக்கு யார் குலதெய்வம்? அவருக்கு அண்ணனுக்கு. ஆல்ரவுண்ட் யார் குலதெய்வம்? அவங்களுக்கு. பெட்டி யார் குலதெய்வம்? மணியன் குலதெய்வம். முருகன் பாவி குலதெய்வம். தாளம் அண்ணன் குலதெய்வம்.
உனக்கு முன்னாடி குலதெய்வம் எனக்கு பின்னாடி குலதெய்வம். நீனும் சரியான லாக்கியா இருக்க. பெருசா இருக்கு உனக்கு ஓகே. ஆனா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. கச்சா திஸ் இஸ் லவ். This is a love-ண்டா. உங்களுக்கு அந்த பையன் விரும்புறாராம். தலைவா தும் சே ஏர்கட்டே. என்னது ஜே? என்ன சொல்றாரு? தும்சேண்டா ஒரு நாளைக்கு 2 தடவையா? என்னது? காங்கட்டு போடுவார். சிங்கிளி கொத்தனார் வேளாங்கிறாரா? ஆனா குட்டப்பாண்டி பையனா? குட்டப்பாண்டி பையன் மீண்டும் 100 ரூபா. குட்டப்பாண்டி பயிலகடா அன்புலங்கள் சார்பாக அண்ணே சரியான ஆளா இருக்கேன். டேய் கார்த்தி டேய். அண்ணனே பண்ணிருக்கே, நீ எதுக்கு தானே வந்திருக்க? இல்ல அந்தரா அப்படி நூக்கல தூக்கி அடிக்கிறா. குட்டப்பாண்டி பையனா 100 ரூபா. அதுக்கு நான் கம்ப்யூட்டர் என்னட்ட பாடுறேன். நான் சொன்னான பாடுறேன். அதனால காதல் பண்ணாங்க. காதல் பத்தி தெரியுமா? அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்து நானும் உலகத்தையே மறந்து கத்தரிப்பு தாவணி ஆளத்தானே கொள்ளுது மனச கூட்டுத்தா பின்னால் வர சொல்லுது. வேரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்ப என்ன காண கண்ணம்மா உன்னால புல்தல்லா ஆவாடுரே. அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தே அழகா நானும் உலகத்தையே மறந்து பெருப்பு தாவணி ஆளத்தானே கொள்ளுது மனச கூட்டிட்டா பின்னால் வர சொல்லு. வேரோடு தாண்டே வேரோடு சாங்கே நானும் ஏனோ இப்ப என்ன கண்ணப்பா உன்னால புல்லல்லா ஆவாடுரே. அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தே சாலையிலே சேரி சொல்லி சாயங்கால நேரம் நானு வர வேணுமுன்னா கூப்பிடுற மாமா. ஊரை கூட்டி நான்தா பந்தல் போட போறேன் புள்ளே தாரே வீட்டு தின்ன மேல மாத மாத்த வாடி புள்ளே ஆரத்தியில் மஞ்சள் போல சென்று இருப்போ வாடி புள்ளே சென்று இருப்போ ஆடி புள்ள அடியே மயிலே உனக்காகத்தான் பிறந்தே அழகா நானும் உலகத்தையே மறந்து பெரிப்பு தாவணி ஆளத்தானே கொள்ளுது மனசை கூட்டி